இது நம்மளோட 4th வாய்ஸ் ஓவர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம லெஜெண்டரி அட்டாக் தான் பார்க்க போகிறோம் எகெயின்ஸ்ட் டவுன் ஹால் 17. ஓகே, இந்த டவுன் ஹால் 17 இந்த பேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மேக்ஸ் தான் எக்ஸப்ட் மோட்டார். நம்ம ஃபஸ்ட்டே ஆர்ச்சர் குயின் இறக்கி ஏர் டிஃபென்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து சீஜ் பெராக்ஸ் ஃபார் ஆர்ச்சர் குயின் சப்போர்ட், ஏன்னா பெக்கா நமக்கு 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே நம்ம சீஜ் பெராக்ஸ் யூஸ் பண்ணதுனால குயினை சாகாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சாம்பியன் வாக் ஆஸ் யூஷுவல் எர்த்குவேக் போட்டால் ஒரு ஹை வேல்யூ கிடைக்குதுன்றதுனால நம்ம எர்த்குவேக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம டவுன் ஹால் கிட்டக்கே 4 ஹீரோ வச்சுருந்தது ஒரு நல்ல டிஃபென்சிவ் பாயிண்ட்லேருந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் நம்ம கரெக்டாக வாக் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். நல்ல வேல்யூ நம்மளால் வாக்கில் எடுக்க முடியும். நம்ம பெக்கா நம்ம குயினை ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ தட் குயின் சாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஹீரோஸ் ஆகாத வரைக்கும் நம்மளால் ட்ரிபிள் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். வாக் பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூ. டவுன் ஹால் எடுத்தாச்சு, மோனோலித் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக சாம்பியன் வாக்கில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஆப்பனண்ட்டோட சிசி டிஃபென்ஸ் ட்ரூப் தான். ஐஸ் கோலம் வந்தாலே சிசியிலேருந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் அது. ஏன்னா வார்டன், அதாவது சாம்பியன் மட்டும் ஒரு வேளை டிஃபென்ஸ் அடிக்காமல் திரும்பி சிசி அடிக்க போயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா அந்த அட்டாக்கே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்ட்ரக் ஆகிறப்ப நம்ம டைவர்ட் பண்ணி விடணும். டைவர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அட்டாக்கே சொதப்பிடும். சாம்பியன் இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் செம வேல்யூ எடுத்திருக்கு. இன்ஃபர்னோ, ஸ்கேட்டர் ஷாட், ஏகப்பட்ட நல்ல வேல்யூவே எடுத்திருக்கு. டவுன் ஹால், மோனோலித் எல்லாத்தையுமே தூக்கிடுச்சு. ஒரு பாதி பேஸே முடிச்சிருச்சு. அப்புறம் பேலன்ஸ் பேஸை நம்ம ட்ரூப்ஸ் வச்சும் ஹீரோஸ் வச்சு பார்த்துக்கலாம். 2 ஹீரோ தான் இப்போ நம்மக்கிட்ட அலைவில் இருக்குது. ஏன்னா நம்ம குயினையும் விட்டுட்டோம். ஸோ நம்ம டைம் அவுட் ஆகிடக்கூடாதுன்றதுனால கிங்கை 3 o'clock டைரக்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கோம். மிச்சபடி ட்ராகன் எல்லாத்தையும் 6 o'clockலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அட்டாக் ஒரு ஈஸியான ட்ரிபிள் தான். ஏன்னா பெரிய டிஃபென்ஸ் வேறு எதுவுமே இல்லை. எல்லா டிஃபென்ஸையுமே நம்ம வாக்லேயே கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு ஈஸியான அட்டாக் தான். நம்ம த்ரோவர் யூஸ் பண்ணுறதுனால வார்டன் சாம்பியன்னே வரல, வார்டனே வருது. நம்ம த்ரோவர் யூஸ் பண்ணுறதுனால சாம்பியன் வாக் இன்னுமே நல்லாயிருக்கு. நிறையா பேர் ஆக்சுவலாக ஹேஸ்வெயில் யூஸ் பண்ணுறாங்க சாம்பியன் வாக்குக்கு. என்ன கேட்டால் ஹேஸ்வெயிலோட த்ரோவர் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ த்ரோவர் மேக்ஸ் பண்ணுங்கள். த்ரோவர் மேக்ஸ் பண்ணி த்ரோவர் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லி 4 வீடியோ, இது 4th வீடியோ. சக்ஸஸ்ஃபுல்லி 4 வீடியோ நம்ம வாய்ஸ் ஓவரோட கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கு எடுத்திருக்கோம். பார்ப்போம், இதுக்கப்புறமும் நான் வீடியோஸ் கண்டினியூ பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். டெய்லி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ லெஜெண்டரியில் இருக்கிறதுனால 8 அட்டாக் கம்ப்ளீட்டாக ஆடுறதுனால ஒரு நல்ல வீடியோவாவது கிடைக்கிது. அதனால் டெய்லி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.